10th அடுத்த பார்ட் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இப்போ இதில் பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் pure water act as non-conductor. Non-conductorனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் a poor conductor of heat and electricity. ஹீட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும், அதை கண்டக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது நான் கண்டக்டர் அப்படின்னு. ஸோ கண்டக்ட் பண்ணிச்சுன்னா அது குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியூர் வாட்டர் நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. பட் accurate measurements show that it conducts. என்ன இது கண்டக்ட் பண்ணுது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. சரி, இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுச்சுன்னா குட் கண்டக்டர்னு சொன்னோம். ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இது டு எ லிட்டில் அமௌண்ட், கம்மியான அளவுக்கு, ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டுமே தான் அந்த எலக்ட்ரிசிட்டியை அது கண்டக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. சரி, இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், எப்படி இதை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எதனால் அப்படின்னு சொன்னால் டியூ டு presence of self ionization water. இது செல்ஃப் அயனைசேஷனால் இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செல்ஃப் அயனைசேஷனை நம்ம ஆர் ஆல்சோ நோன் அஸ் இது ஆட்டோ அயனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது இதுக்கு இன்னொரு நேம் ஆட்டோ அயனைசேஷன் அப்படின்றது. இப்போது இந்த செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர்னுடைய செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்கூல் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் இன்னொரு வாட்டர் மாலிக்கூல். இது ரெண்டும் லிக்விட் பொசிஷனில் இருக்குதுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டர் மாலிக்கூல் இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போது ஒரு ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ யூ ரைட் H3O அப்படி போச்சுன்னா மிச்சம் இங்கே இருக்கக்கூடியது OH மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் யூ ரைட் OH. இப்போ OHன்னு கொடுத்தாச்சா, இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வெளியே அனுப்புறதுனால இதுக்கு நீங்கள் OH மைனஸ், இது ஹைட்ரோனியம் அயான் டிஃபிஷியன்சி, அதனால் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ H3O ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் அப்படின்னு. அப்போது ரெண்டு வாட்டர் மாலிக்கூல் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் due to presence of ionized proton from one water molecule, அந்த ஹைட்ரஜனை நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புரோட்டான் என்ன செய்யுதுன்னா which is transferred to the another water molecule. ஸோ இங்கேருந்து இன்னொரு வாட்டர் மாலிக்கூலுக்கு அது லீவ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் we get H3O plus and OH minus அப்படின்றது. இந்த H3O plus is known as hydronium ion.
hydronium ion, this is hydroxide ion, hydroxyl. இந்த ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரோனியம் அயான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ஆசிடாக ரியாக்ட் ஆகும். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் பேஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. இப்போது நான் இதை சொல்லிட்டோம். இந்த வாட்டர் மாலிகூல் சேர்ந்து இங்கே ஹைட்ரோனியம் அண்ட் இது ஃபார்ம் ஆகுதுன்னு. இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷனில் இது மறுபடியும் சேர்ந்து இது கிடச்சிடும். அப்போ திஸ் இஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா gives equilibrium. இதனால என்ன ஆகும் அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் அட்டைன்ஸ் equilibrium அப்படின்னா. ஸோ இது வந்து equilibrium கண்டிஷனுக்கு வரும். இந்த equilibrium கண்டிஷன் எப்படி உங்களுக்கு இதாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப சீக்கிரமாகவே இது நடந்துடும், ஈக்லிபிரியத்துக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் வெரி லெஸ். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா உடனே இது மறுபடியும் இங்கே ரியாக்ட் ஆகுறதுனால இந்த ப்ராடக்டினுடைய கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த concentration, the product of the concentration of the hydronium ion and the hydroxyl ion is called ionic product of water. This is called ionic product of water. What is called ionic product of water? The product of concentration of the hydronium ion and hydroxyl ion is called ionic product of water. So it is denoted ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா K of W is equal to hydronium ion plus OH minus. ஸோ இது ரெண்டும் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருக்கான், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அர்த்தம். இது ஸோ இதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு சேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹைட்ரோனியம் அயானை வந்து நம்ம we can return as H+, இதை H+ன்னு எழுதலாம். அப்போது now we get Kw is equal to concentration of H plus and OH minus அப்படி. இது போக இதனுடைய யூனிட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 அப்படி. இது இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா at 25 degrees Celsius இதில் its value is
அதனோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.00 into 10 to power of -14. இதுதான் இதனுடைய இதுதான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இனி அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக்